வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கந்தக பூமியான விருதுநகர் தொகுதி வழக்கமாகவே தேர்தல் நேரத்தில் தகிக்கும் என்றாலும் இந்த முறை நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கி இருப்பது சூடுபிடிக்க வைத்துள்ளது. விருதுநகர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய கணவர் சரத்குமாருடன் வந்தார் ராதிகா சரத்குமார். தேர்தல் நடத்தும் அதிகாரியை சந்தித்து வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வெளியே புறப்படும் போதே முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடன் கேப்டனின் மகன் விஜயபிரபாகரனும் வேட்புமனு தாக்கல் செய்ய வர இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டனர். விஜயபிரபாகரனை பார்த்து சரத்குமார் தோளில் தட்டி கொடுக்கவே ராதிகாவின் கரங்களை பற்றி வாழ்த்து பெற்றுக் கொண்டார் விஜயபிரபாகர். வெளியில் வந்து பிரஸ் மீட் கொடுத்த நடிகை ராதிகா சரத்குமாரிடம் அவரை எதிர்த்து நிற்கும் வேட்பாளர் விஜயபிரபாகரன் குறித்து கேள்வி எழுப்பவே விஜயபிரபாகரன் தனது மகன் மாதிரி என்ற ராதிகா தனது மகளும் விஜயபிரபாகரனும் ஒன்றாக படித்தவர்கள்தான் என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் பார்த்திருக்கேன். என் பொண்ணு கூட தான் படிச்சாப்புல. So he's like another son to me. ஏற்கனவே லைம் லைட்டில் இருக்கும் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமாரும் கேப்டன் மகன் விஜயபிரபாகரும் எதிரெதிர் அணியில் போட்டியிடுவது பழைய நினைவுகளை அசை போடச் செய்துள்ளது. விருதுநகரில் பிறந்து சினிமாவில் பல உயரங்கள் தொட்ட விஜயகாந்திற்கு ஃபேவரட்டான நடிகையே ராதிகா என பலரும் கூறுவதுண்டு. விஜயகாந்தும் ராதிகாவும் இணைந்து நடித்த பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இருக்கிறது. விஜயகாந்துக்கும் ராதிகாவுக்கும் இடையே படத்தில் மட்டுமில்லாமல் நிஜத்திலும் கெமிஸ்ட்ரி ஒத்துப்போகவே நட்பாக ஆரம்பித்த உறவு திருமணம் என்ற அளவுக்கு நகர்ந்து சினிமாவில் அடியெடுத்து வைத்தது முதல் கடைசி வரையிலும் எந்த கிசுகிசுக்களுக்கும் இடம் கொடுக்காமல் மிஸ்டர் கிளீனாக இருந்த விஜயகாந்த் ராதிகாவை திருமணம் செய்ய இருந்த முடிவும் கடைசியில் பல்வேறு காரணங்களால் கைகூடாமல் போனது. இதனையடுத்து குடும்பத்தினர் பார்த்து வைத்த பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டார் கேப்டன் விஜயகாந்த். இது ஒருபுறம் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்தும் சரத்குமாருமே நெருங்கிய நண்பர்கள்தான். இதனையெல்லாம் தாண்டி தமிழ் திரையுலகில் தனக்கு வாழ்க்கை கொடுத்தது கேப்டன் தான் என எப்போதும் தயங்காமல் சொல்பவர் சரத்குமார். இப்படி கேப்டன் குடும்பத்திற்கும் சரத்குமார் குடும்பத்திற்கும் சினிமாவை தாண்டிய உறவு இருந்தது அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த நிலையில்தான் இரு குடும்பமும் தேர்தலில் எதிரெதிர் அணியில் களமிறங்கி இருக்கும் நிலையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், பிரச்சாரத்தின் போது எப்படி விஜயபிரபாகரும் ராதிகாவும் பேசப் போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.